வெல்கம் டு ஊழி ஊழி. நாங்கள் எங்கே போக போகிறோம்னா எங்கள் ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங். எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். அதுக்காக சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு, இப்போ போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம். ஆரிஃபும் நானும் ரொம்ப தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஸ்கூல். காட்டவா? இங்கே ரொம்ப காற்று பலமாக வீசுறதுனால இப்போ நான் அந்த சைடு திரும்பினேன்னா அப்படியே கொடை ரிவர்ஸில் திரும்பிக்கும். ஸோ அது எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அப்படி பார்த்து பார்த்து டெய்லி இதே நிலமை தான். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே இதே மாதிரி தான் காற்றடிக்கும், பலமான காற்று. இதே மட்டும் தான் நடக்குது. சில டைம் இப்படி மேலே போயிடுது. ஆமாம், அது ஏன்னா நிறைய காற்றடிக்கிறதுனால அப்படி ஆயிடுது. ஆமாம். ஸோ வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் ஸ்கூலை நெருங்கி விட்டோம். இப்போ போயிட்டு இப்போ ஆரிஃப் ஏன் வந்து இந்த விளாக் நான் பண்ணுறேன் ராவடி பண்ணுறாருன்னா, உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்லைடு இருக்குது, அந்த ப்ளே ஏரியா மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ அதை வந்து நான் காட்டியே தீருவேன், அதில் விளையாடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதனால் இதுக்கப்புறம் அவரே பேசுவாருன்னு நினைக்கிறேன் 1-2 கிளிப்பில். ஆரிஃப் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். சி ஆரிஃப். ஆனால் ஆரிஃப் வந்து ஷர்ட் பட்டன் போட சொன்னால் போட உள்ள டிஷர்ட் போட்டு ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மிஸ்ஸுக்கிட்ட போய் இன்னைக்கு சொல்லி அடி வாங்க வைக்கலான் இருக்கேன். நடுமா மஞ்சள் தேக்க ஹாய் போல. இதுதான் என்ட்ரன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஆரிஃப் கிளாஸ்லேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரிஃப் வேகமாக நடங்க பார்க்கலாம், மலை நடங்க. அரே வெயிட் பண்ணுங்க, எங்க போறோம்? இது இங்க 3 kg இருக்கு. சரி நம்ம இதுல போலாமா? ஏன் இந்த வழியா தான் போகணும்? அரே நீங்க சத்தமா பேசுனீங்கன்னா தான் vlogல கேட்கும். எப்பவுமே இல்லை இப்போ வேண்டாம், வரும்போது அந்த வழியாக வரலாம். ஆக்சுவலாக இங்கே தான் ப்ரேயர் நடக்குமோ? அசம்பிளி இங்கே தானா? இதுதான் ஆரிஃபோட கிளாஸு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அண்ட் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு நான் வந்து நீ எங்கே உட்காருவ, எது உன்னோட பிளேஸ் சொல்லு அப்படின்னெல்லாம் கேட்டேன். அவன் வந்து அப்போல்லாம் கிடையாது, நாங்கள் எங்கே வேணால் உட்காருவோம், எல்லாமே என்னோடய பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க போகிற வழி ஃபுல்லாக. அண்ட் ஆரிஃப் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓடிட்டான் பாருங்க. ஆக்சுவலாக இதை காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு vlog. ஆரிஃப் டக்குன்னு வரணும், வெயில் ரொம்ப அடிக்குது. சரி நீ விளையாடிட்டு வா, நான் போறேன். आरिफ मिस है, स्कूल है, बिहेव करता सो कैसा कर देखना. பாருங்க டயர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து
விளையாட விடுவாங்க போல இருக்கு. அது குக் பண்ணுற மாதிரி அதில் வச்சு க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்க அண்டா குண்டாக்கள் நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. ஸோ அங்கே பாருங்க பைப்ஸு. குக்கிங் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் கற்று தராங்க. குக்கிங் தெரியாதுன்னா நாங்கள்லாம் என்ன தெரிஞ்ச சமைக்கிறோம்? இப்படியே சொல்லி ஏமாத்திடலான்னு பார்க்குறியா? அரீஃப் ரொம்ப சூடா இருக்கு, போலாம் அரீஃப். இப்பதானே சொன்னேன் என்ன பண்ணா நீ குட் பாய். அவ்வளோதான், சிம்பிள். 5 minutes விளையாடு வந்துரு. ஓகே சரி, 10 minutes விளையாடு வந்துரு. நீ பாருங்க கியூட்டா இருக்கு, நல்லா இருக்குல்ல ஆரிஃப். அவ்வளோதான், சூடா இருக்கு, கம்பி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு. வேண்டாம் வேண்டாம், பேண்ட் எல்லாம் அழுக்காயிரும். சரி போயிட்டு போயிட்டு அரீஃப். அரீஃப் இது என்ன இடம்? யார் வேணா ப்ளே பண்ணலாமா? வாங்க போலாம். முடிஞ்சது, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிஞ்சது. செம்மையா போட்டு விட்டுருக்காங்க மேம்.
ஆரிஃப் டச் பண்ணக்கூடாது. ஆரிஃப் ஐயோ ஆரிஃப் மாட்டிக்க போற. வந்துரு போயிடலாம். போ. எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. வெளியே போயிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவ்வளோ நேரம் உள்ள விளையாடிக்கிட்டு இருந்தோம். பயங்கரமா வெயில் அடிக்குது. செம்ம வெயில். போங்க. பிரகல்யா வீட்டுக்கா? எனக்கு பிரகல்யா வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. அப்பா வெயில், என்ன வெயில் பாருங்க. வெயிலுக்கு அப்படியே பில்டிங் எல்லாம் பளபளன்னு மின்னுது. செம்ம வெயில். இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இல்லை, அதனால் எவ்வளோ காசு நிற்குது பாருங்கள். யூஸ்வலாக இங்கே ஃபுல்லாக பஸ்ஸு தான் நிற்கும். இன்றைக்கி வந்து பஸ்ஸெல்லாம் வேறு எங்கேயோ பார்க் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ காசு நிற்குது. ஃபைனலி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. ஓகே தான், ஆரிஃப் நல்லா தான் படிக்கிறாரு. படிக்கிறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் சேட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்டு டாடா கிட்ட சொல்லலாமா நீ சேட்டை பண்ணுறேன்னு மிஸ்ஸு சொன்னாங்கன்னு? இல்லை சொல்லலாம், சத்தமாக பேசுங்க. நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க கொடை திரும்பிக்குன்னு சொன்னால, இப்போ காட்டுறேன் பாருங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க கொடை. ஒரே காற்று தான் திரும்பிடும் கொடை. இப்போ நம்ம காற்று அடிக்கும் திசையை நோக்கி திரும்பினா திரும்ப கொடை மாறிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒலியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல், ஒரு குடும்பம் வந்து ஒரு vlog-ஆ போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சூடாக தான் இருக்கும், வெயில் அடிக்குது இல்லை.